Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.22 கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் k if f composite of f of k equal to 5 where f of k equal to 2k minus 1. அதாவது f of kன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f composite of f of k ஓட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் தட்னு போட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் கே ஃபங்க்ஷன் வந்து என்னது 2k minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கே வந்து நம்மளுக்கு என்னான்னு தெரியாது. அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 5க்கு ஈக்குவல் பண்ணோம்னா கேவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் கே. அப்போ இதுக்கு மீனிங் என்ன, இந்த எஃப் ஆஃப் கேன்ற ஃபங்க்ஷனை கொண்டு போய் மறுபடியும் அதே எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் கொடுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் கே வந்து 2k minus 1 எஃப் ஆஃப் கேன்ற ஃபங்க்ஷன் 2k minus 1. அப்போ இதில் இருக்க கேவை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 2k minus 1 மறுபடியும் போட்டு ரிப்ளேஸ் பண்ணணும். அப்போ வந்து 2 இன்ட்டு கேவுக்கு பதிலாக இந்த மொத்த ஈக்குவேஷனும் வரும். அப்போ 2k minus 1. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் -1 இருக்கா, அது வந்து இங்கே சேர்த்து விட்றணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 2s are 4 into k 4k. அப்போ 4k. அடுத்து 2 into -1, அப்போ -2, இங்கே -1. அப்போ என்ன வந்துடும், 4k. இங்கே வந்து -2 -1 ரெண்டுமே சேம் சைன். அப்போ நம்பரை ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் இருக்குது, அப்படியே வந்து மைனஸை போட்டு விட்றலாம். அப்போ -3. இது வந்து எதோட வேல்யூ, எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கேவோட வேல்யூ. இப்போ இதுக்கடுத்து கொஸ்டினில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 கொடுத்துருந்தாங்களா. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 இது வந்து கிவன், கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய கிவன். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கேக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், 4k minus 3. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4k minus 3 ஈக்குவல் டு 5. அடுத்து கேவோட வேல்யூ தான் வேணும். அப்போ கே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வச்சுட்டு மற்றதை ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டா 4k ஈக்குவல் டு இந்த சைடு 5 எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது. இந்த -3 ஈக்குவல் தாண்டி போனால் +3 அப்படின்னு போயிடும். அப்போ +3. அப்போ 4k ஈக்குவல் டு 5 + 3 8. கே மட்டும்தான் வேணும். அப்போ k ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். ஏன்னா இந்த 4ம் கேவும் மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ இந்த 4 வந்து ஈக்குவல் தாண்டி போனால் டிவிஷனில் போயிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 4s are 4, 2 4s are 8. அப்போ கேவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னான்னு கிடச்சிருச்சு, 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ இந்த சம்மில் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் ஆஃப் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கேக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஃபைன் பண்ணிட்டு அதை 5க்கு ஈக்குவல் பண்ணி கேவோட வேல்யூ என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.